1989 ஒரு வித்தியாசமான சேலஞ்ச் நடந்திருக்குது. அந்த சேலஞ்ச் என்னன்னா, ஒரு ட்ரக் நிறைய ஐஸ் எடுத்துட்டு அந்த ஐஸை உருக விடாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகணும். இந்த சேலஞ்சில் ஒரு பெரிய துண்டு ஐஸை ஒரு ட்ரக்ல வச்சு ஐஸ்ல சூடு இறங்கி அது உருகாம இருக்கிறதுக்காக அதை சுத்திலும் இன்சுலேஷன் பண்ணிருக்காங்க. இந்த டிராவல்ல இருந்த ப்ராப்ளம் என்னன்னா, வண்டி போன வழி முழுக்க முழுக்க பாலைவனமான வழியா தான் இருந்துச்சாம். ஒரு பாலைவனத்தை கடந்து வெளியே வந்ததுக்கு அதுக்கப்புறம் போகிறதுக்கு வழி இல்ல. அதனால அந்த ட்ரக்கை ஒரு பெரிய கப்பல்ல வச்சு அதை இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ட்ரக்கோட பாலைவன வழி தான் தொடருது. பாலைவன வழி முழுக்க முழுக்க மணலா இருக்கிறனால ஒரு இடத்துல இந்த வண்டி அசைய முடியாத அளவுக்கு மணல்ல மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா ட்ரக் போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மணலை தோண்டி வழியை உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ட்ரக் 10 நாள்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேர வேண்டியது. ஆனா வந்த வழியில அந்த ட்ரக் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சனால சரியான நேரத்துக்கு போய் சேர முடியல. கடைசியா 28வது நாள் தான் அந்த ட்ரக் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேர்ந்திருக்குது. அதுக்கப்புறமா ட்ரக்ல இருக்கிற ஐஸை செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 11% தான் உருகி இருந்தான். சேலஞ்சும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது.